மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 3.3 மூன்றாவது கணக்கு விடை தான் என்ன போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போ வா காண்க. சம்முல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸின் அடுக்கு 3 கமா 8 எக்ஸின் அடுக்கு 4 -3 எக்ஸின் அடுக்கு 3 + 2 எக்ஸின் அடுக்கு 2 இவற்றின் மீ போ மா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸ் -1 எக்ஸ் -2 கொடுத்துட்டு மீ போ வா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ளது என்னது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் 12 எக்ஸின் அடுக்கு 4 - எக்ஸின் அடுக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் என்னது பொதுவாக இருக்குது? இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போது எது குறைந்த அடுக்கோ அதைத்தான் பொதுவாக நம்ம வெளியே எடுப்போம். அப்போ x⁴ குறைந்த அடுக்கா, x⁴ குறைந்த அடுக்கானா x⁴ தான் குறைந்த அடுக்கு. ஸோ அதை காமனாக வெளியே எடுக்க போகிறோம். இந்த x⁴ x⁴ வெளியே எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கிறதா அர்த்தம்? எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். மைனஸ் இந்த x⁴ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்க அர்த்தம் அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட எளிய வடிவம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் எழுத போகிறோம். சரிங்களா? ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? 8 எக்ஸின் அடுக்கு 4 -3 எக்ஸின் அடுக்கு 3 + 2 எக்ஸின் அடுக்கு 2. இதில் என்னது பொதுவாக இருக்குது பாருங்க. எல்லாத்துலேயும் பாருங்க, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. 3 உறுப்புலையுமே எக்ஸ் இருக்குது. அப்போ இதில் எது இருக்குதுல கம்மியான அடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 2 தான் கம்மியான அடுக்கு. ஸோ அதை பொதுவாக வெளியெடுக்க போகிறீங்க எக்ஸின் அடுக்கு 2. அப்போது இந்த எக்ஸின் அடுக்கு 4 இருந்து ஒரு எக்ஸின் அடுக்கு 2 பொதுவாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்குவாங்க? எக்ஸின் அடுக்கு 2 இருக்கும். -3 எக்ஸின் அடுக்கு 3 இருந்து ஒரு எக்ஸின் அடுக்கு 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் அங்கே என்ன இருக்கும்? எக்ஸின் அடுக்கு 1 இருக்கும். 1 போட்டாலும் 1 தான், போடட்டாலும் 1 தான். ப்ளஸ் இந்த எக்ஸின் அடுக்கு 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் அங்கே என்னப்பா இருக்கும்? 2 இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நம்ம காரணிப்படுத்திடலாமாப்பா? பெருக்குனா 2 கூட்டுனா -3 கிடைக்கிற மாதிரி நம்பர் எழுதணும். அப்போ -2 × -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 1 2 -2ஐயும் -1ஐயும் கூட்டிங்கன்னா என்ன 3 -3. சரிங்களா? இப்போ ஸ்கொயர்டுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் இருக்கா? இங்கே பையில் எக்ஸ் எழுதிடுங்க, இங்கே பையில் எக்ஸ் எழுதிடுங்க. இதை வேற எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் -2 எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் -1 எழுதலாமா? எழுதியாச்சா? இப்போ ஆல்ரெடி கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீ போ மா கணக்கிலே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மீ போ வா தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா தெரியும். மீ போ வா = எஃப் ஆஃப் எக்ஸ் × ஜி ஆஃப் எக்ஸ் பை மீ போ மா. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் எழுத போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 x³ x -1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். 12 x³ x -1 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி சிம்பிளிஃபை வச்சுருக்கோம்? 8 x² x -2 x -1 பை மீ போ மா. மீ போ மா என்னது? 24 x³ x -1 x -2. இப்போ ஏதாவது அடி கொடுக்க முடிஞ்சால் என்ன செய்யலாம் அப்படின்னா அடி கொடுக்கலாம். அடி கொடுக்கலாம்ப்பா. 1 12 12 2 12 24. இப்போ இந்த 2ஐயும் 8 அடி கொடுக்கலாமா? 2 2 4 2 8. வேற அதை அடி கொடுக்கலாம். இங்கேயும் x³ இருக்கு, இங்கேயும் x³ இருக்கு. ஸோ அடி கொடுத்துடலாம். இங்கேயும் x -1, இங்கேயும் x -1 அடி கொடுத்துடலாம். இங்கேயும் x -2, இங்கேயும் x -2 அடி கொடுத்துடலாம். அடி கொடுத்தது போக மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. 4x²
எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் இந்த கணக்கினுடைய மீ போவா. சரிங்களா? செகண்ட் சம் பாருங்க. சம்ல ஃபர்ஸ்ட் கொடுத்தா என்ன செய்ய போறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுத போறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப். இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா மீ போ மேலே எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிரும். அதனால் இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து கொடுத்துருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் என்னப்பா கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பவர் 4. சரிங்களா? இந்த பேட்டர்ன்ல கொடுத்துட்டாலேவும் நான் சொல்லக்கூடிய இந்த ஆன்சர் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம். ஏன்னா ஃபார்முலா போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சோம் அப்படின்னா பெரிய ஸ்டெப்பா வரும். ஸோ அது வேண்டாம். இந்த பேட்டர்ன் வந்துட்டாலேவும் நீங்க எப்படி எழுதணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பவர் 4 வந்துட்டாலே இந்த பேட்டர்ன்ல எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிருங்க. இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய கணக்குகளையும் இதே பேட்டர்ன் வரும். இந்த பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற மாதிரி எழுதணுங்கிறத நல்லா ஞாபகத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? மீ போ மா கொடுத்துருக்காங்களா? அதை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா எடுத்து எழுதிடுங்க. மீ போ மா என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நம்மளை என்னப்பா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? நம்மள மீ போ வா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, மீ போ வா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் பை மீ போ மா. சரி, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும்ல, என்ன சொல்லுவோம்? எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப். அதை எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப். ஜி ஆஃப் எக்ஸை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதை அப்படியே இங்கே எழுதியாச்சு. பை மீ போ மா. மீ போ மாக்கு சம்மில் கொடுத்துருக்காங்களா? இதை எடுத்து எழுத போகிறோம். அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இங்கேயே இருக்கு, இங்கேயே இருக்கு. ஸோ கேன்சல். அடுத்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கேயே இருக்கு, இங்கேயே இருக்கு. கேன்சல். அப்போ மிச்சம் நமக்கு என்னதுப்பா மிச்சம் இருக்கு? இந்த டேர்ம் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அந்த டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் இந்த கணக்கினுடைய மீ போ வா. சரிங்களா? படம் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். வெரி சிம்பிள். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.